பொதுவா நீங்க பொதுவா பூத் லெவல்ல இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனா கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லயும் டிவி இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்ல. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். இங்க இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறோம். எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரம் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாரு. அதுதான் வரலாறு மாறும். இங்க நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு பிரஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம், அத்தனை ரூபாய் தரோம், இது ஃப்ரீயா தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவாரு, அதை நிறைவேற்றுவாரு. அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும்.